விழுப்புரத்தில் ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த ஹோட்டல் உரிமையாளர் கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியுள்ளார். ஹோட்டல் முதலாளி ஜெயில் கைதியானது எப்படி? ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்து கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த ஹோட்டல் முதலாளி இவர்தான். பண ஆசையில் நடுத்தெருவிற்கு வந்தவர் குறுக்கு வழியில் காசு பார்க்க திட்டமிட்டு குற்றவாளி ஆனது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ள ஞானோதயம் கிராமத்தைச் சேர்ந்த ரீட்டா தனது மகனுடன் சேத்துப்பட்டு நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் ரீட்டாவின் கழுத்தில் கிடந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினார். ரீட்டா கொடுத்த புகாரின் பேரில் சேத்துப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கலசப்பாக்கம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரித்தனர். அந்த பைக்கை பார்த்ததும் போலீசாருக்கு சந்தேகம் உண்டானது. பல்வேறு பகுதிகளில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் குற்றவாளி ஓட்டி வந்த பைக்கை போல இருந்ததால் பிடிபட்ட நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீர விசாரித்தனர். அதில் அவர் விழுப்புரம் மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பது தெரிய வந்தது. ஆரம்பத்தில் அப்பாவை போல பேசி தப்பிக்க முயன்றவர் போலீசார் கொடுத்த அழுத்தத்தில் உண்மையை உளறி கொட்டினார். திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் சொந்த ஊரில் ஸ்ரீனிவாசன் ஹோட்டல் நடத்தி வந்துள்ளார். தொழிலில் கவனம் செலுத்தியவர் டிராக் மாறி ஆன்லைன் சூதாட்டத்தில் நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்க ஆரம்பித்தார். இதனால் அதிக கடனுக்கு ஆளான ஸ்ரீனிவாசனுக்கு கடன் கொடுத்தவர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தனர். அதனால் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைத்து செயின் பறிப்பு சம்பவங்களில் இறங்கியுள்ளார். அனந்தபுரம், சாலவேடு, சேத்துப்பட்டு, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் ஸ்ரீனிவாசனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 8 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சத்தை பறிகொடுத்த ஹோட்டல் உரிமையாளர் கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டு போலீசில் சிக்கிய சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.